நிறுத்தியா லாரிய. என்னய்யா மந்திரி வீட்டு கல்யாணத்துக்கு போற தண்ணியில நிப்பாட்டுறீங்க? ஏயா மந்திரி விடுதா வருஷ லாரி போகுது. தண்ணி கொடுக்கலன்னா விட மாட்டீங்களா? போயிடுவீங்களா? எல்லாரும் பார்க்கலாமா? போயிடுவீங்க. சீக்கிரம் வைங்க வைங்க. பார்த்தால் பசி தீரும், கறி தின்ன முறுக்கேறும், தொட்டால கை மணக்கும், துண்ணு பார்த்தா வாய் மணக்கும், பார்த்தால் பசி தீரும். அண்ணே வடிவேலண்ணே, தேரியில நம்ம ஆளுங்களுக்கும் தண்ணி வண்டிக்காரங்களுக்கும் பெரிய தகராறு. பானையெல்லாம் போட்டு உடைக்கிறாங்க. வந்து என்னன்னு பாருங்கண்ணே. நானு தான் பாத்துறேன். அந்த இது போல இது எதுக்குடா பிஸ்கோத்து பசங்க, போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீ கடை பார்த்து வர்ற. அமைதியா இருங்க. இன்னும் இப்ப இன்னும் காவிரி தண்ணி கொண்டாட்டேன். கார்பரேஷன் தண்ணி தானே, கம்முன்னு புடிச்சுப்போ, கலீஜ் பண்ணாத. புடிச்சுப்போ தல்வா தல்வா. ஏய் பாத்துங்கடா. என்ன பண்ணிட்ட இப்போ? நீ பாட்டுக்கு மந்திரிக்கு போய் இந்த லாரி அங்க எட்டாந்துட்டியா? ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்ணுவா? ஒன்னும் ஆகாது, கவனிக்கடா. ஒரு காலத்துல பெரிய ரவுடினா அதான் மந்திரியா போட்டாரு. விளையாடாதனா? நம்ம துட்ட வச்சு அவன் விளையாண்டுக்கிறானே. பெரும் புள்ளினா நம்ம கையில வச்ச கரும்புள்ளில தான் இன்னைக்கு அவன் பெரும் புள்ளி ஆனது. இத்த அவன் மறந்துட்டாலும் நீங்க மறந்து போடாதீங்க. மறந்து போட்டீங்க
குடிக்கிறதுக்கும் தண்ணி இருக்காது, குளிக்கிறதுக்கும் தண்ணி இருக்காது, இதுக்கு கூட தண்ணி இருக்காது. டாய் குண்டுமணி என்ன வாடா. வரேண்ணே. நம்ம வடிவேல்ல தில்லு வேற யாருக்கு வராதுப்பா. நம்ம வள்ளி குப்பம் நல்லா இருக்கிறதுக்கு காரணமே இந்த புள்ள தானே. அவர் சொல்லித்தானப்பா நமக்கு லைட் வசதி, பள்ளிக்கூட வசதி, எல்லா வசதியும் வந்தது. கடவுளே, உன் அருளால நானும் என் கணவரும் என் பிள்ளைங்களும் நிறைஞ்ச ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோடு வாழணும். இந்த குடும்பம் இன்னைக்கு மாதிரியே என்னைக்கும் ஒத்துமையா இருக்கணும். ஏயா நரிக்குடி ஜோசியர, என்னங்க நீர் சொன்ன கோயில் இதுதானே? ஆமாங்க. வரான் கோயந்தா, அந்த அர்ச்சனை தட்டை எடுத்துக்கிட்டு மேல போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வா. அர்ச்சனை நான் பண்றதா? ஆ. உங்க பேருக்கு தானே? ஆமா, என் பேருக்கு தான். அப்ப நீங்க வர வேண்டாமா? நான் வரலன்னா ஐயர் அர்ச்சனை பண்ண மாட்டாரா? ஏங்க குளிச்சு குங்குமம் போட்டு வச்சு குன்றத்தூர் கோயில் அடிவார வரைக்கும் வந்துட்டீங்க, மேல வந்தா நீங்க என்ன குறைஞ்சா போயிடுவீங்க. படி ஏறினா பல்ஸ் வீக்கா போயிடும்னு ஜோசி சொன்னானா? என்ன உன்ன ஜோசியர் மேல பாயிர? நான் முதலாளி, நீ டிரைவர். எனக்கு ஒண்ணும் அதுல குழப்பம் இல்ல. சொன்னது செய்ய. தட்டை எடுத்துக்கிட்டு போ. 700 ரூபாய் சம்பளத்துக்கு எருமாடு மாதிரி வேலை செய்யறேன். அப்பப்ப இந்த ஜோசிக்காரன் வேற முதுகு மேல இருக்கான். உனக்கு இருக்கடி ஒரு நாளைக்கு தீபாவளி. நல்ல நேரம், மழை மழைன்னு பரிகாரத்தை ஆரம்பிங்க. என்னதான் பரிகாரமா இருந்தாலையா, ஒரு கோடீஸ்வரன் கோயில் படிக்கட்டுல உட்கார்ந்து பிச்சை எடுத்தா அவ்வளவு நல்லா இருக்குமா? உங்க ஜாதகப்படி கிரகங்கள்லாம் உங்களுக்கு எதிராக வேலை செய்யுது. இன்னும் 2 மாசத்துல அண்டர் கிரவுண்ட்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப எப்பேற்பட்ட கோடீஸ்வரனையும் கோமணத்தோட நடுத்தெருவுல பிச்சை எடுக்க விட்டுரும். அத முறியடிக்கணும்னா ஒரு நாள் முன்னால ஒரு மாதிரிக்காக நீங்க கண்டிப்பா பிச்சை எடுத்தே ஆகணும். ஐயா, என்னய்யா வாடகைட்டு வாங்கிக்கங்க ஐயா. என்னடா உங்களோட ரோதனையா போச்சு? உள்ள நுழையும் போதே செருப்புக்கு சீட்டு, கோயிலுக்குள்ள போனா அர்ச்சனை சீட்டு, சாமியை பார்க்கணும்னா ஸ்பெஷல் சீட்டு, கோவிலுக்கு பின்னால ஒரு கும்பல் 3 சீட்டு, வெளியே வந்தா லாட்டரி சீட்டு, ஊருக்குள்ள போனா கண்ட பையெல்லாம் எம்எல்ஏ சீட்டு. என்னடா ஒரே சீட்டு மயமா போச்சு? ஐயா, ஒரே ஒரு சீட்டை மட்டும் வாங்கிக்கங்க, நான் திரும்ப தாம்பரம் போகணும். ஏண்டா நாயே, உன்னை நான் தாம்பரத்துல இருந்து தந்தி கொடுத்தா வர வச்சேன். ஏண்டா ஊர் ஜனங்களை சோம்பேறி ஆக்குறீங்க? போடா. ஓஹோ, எல்லாரும் தொண்டைகளையே கத்தி பிச்சை கேக்குறாங்கல்ல, உனக்கு என்ன ஒய்யாரம்? வாயை திறந்து கேட்க கூடாதா? முடிஞ்சா போடு, இல்லைன்னா ஓடு. ஓஹோ, இது கௌரவ பிச்சையா? இந்தா, நான் போட்டு நீ வாங்க வேண்டி இருக்கு. இதுதான் நேரங்கிறது. ஏன் நொய்யு நொய்யுன்னு கத்துறீங்க? அந்த பெரியவர்கிட்ட 20 ரூபாய் போட்டிருக்கேன், எல்லாரும் பிரிச்சு எடுத்துங்க. அவர் 20 ரூபா கொடுத்தாமே, ஏன் வாங்க கூடியா? யோ, அவர் 20 ரூபா கொடுக்கலையா, 1 ரூபா தான் கொடுத்தாரு. அவர் தர்ம பிரபு, பொய் சொல்ல மாட்டாரு. எடியா காசா? ஆமா, யார் நீ? புதுசா இருக்க? எங்க யூனியன்ல மெம்பரா நீ? யூனியனா? அது என்ன யூனியன்? அகில உலக பிச்சைக்காரர்கள் யூனியன். இதுக்கு முன்னாடி நீ எங்க பிச்சை எடுத்த? ஐயா, நான் உண்மையே சொல்லிடுறேன், நான் பிச்சைக்காரனே இல்ல, நான் ஒரு கோடீஸ்வரன். என்னையா பெரிய கோடீஸ்வரன்? எங்க தலைவரை விடவா? எங்கயா நம்ம தலைவர்? தலைவர் பேங்க்ல பணத்தை டெபாசிட் பண்ணி போயிருக்காரு. அத வராரு தலைவர். என்னப்பா அங்க கலாட்டா? ஒரு நான் மெம்பர் நம்ம ஏரியாவுல வந்து பிச்சை எடுக்க வந்த என்ன கல் தலைவா? யாருப்பா நீ? நான் ஒரு பணக்காரன், ஒரு பரிகாரத்துக்காக இந்த கோயில்ல வந்து பிச்சை எடுத்தேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. எப்ப நீ மெம்பர் கார்டு இல்லாம வந்து பிச்சை எடுத்தியோ 3 நாள் கலெக்ஷன் பணத்தை கட்டிட்டு தான் போகணும். நிறுத்துங்கய்யா. இதுக்கு முன்னால ஒரு பிச்சை எடுத்து பழக்கப்பட்டவர் இல்ல, வட்டிக்கு பணம் கொடுத்து தான் பழக்கப்பட்டவர். ஏதோ செய்த பாவத்தை கழுவுறதுக்காக கடவுளுக்கு கொஞ்சம் பணம் செலவு பண்ணுவார். அது போட்டுண்டா, அது என்னமோ 3 நாள் கலெக்ஷன்றாரு, அது என்ன அமௌண்ட்? என்ன இன்னைக்கு கிருத்திகை நாள், ஒரு 5000 ரூபாய் கேட்பாங்க, கொடுத்துருங்க. 5000? அது நீ யார் சொல்றதுக்கு? தலைவரே நீ சொல்லுப்பா. ஆமாயா, 5000 தான். யோ பையே, கொடுத்துரு. இப்ப போய் எண்ணுவ நீ வேற. முதல் பணத்தை குடியா.